சமயம் நடந்த விஷயம். பட்னா நகரத்துல ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு எருமை மாடு இருந்தது. அதோட பேரு தான் போலு. போலு ஒரு சாதாரண எருமை மாடு இல்ல, அது ஒரு சிறப்பு வாய்ந்த எருமை. அது மாய குணங்களால நிறைஞ்சது. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி போலுவோட பாலை குடிச்சோம்னா நினைச்ச காரியங்கள் நிறைவேறிடுமா. ஆனா இந்த விஷயத்துல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. எப்பா கேக்குதா கிஷன்? சொல்லு ராமு. கேள்விப்பட்டேன் கூடிய சீக்கிரத்துல நீ கல்யாணம் பண்ண போறியாமே. ஆமாம்ப்பா, பண்ணிதான் ஆகணும். அம்மா தான் கட்டாயப்படுத்துறாங்க. பாட்டியோட உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவங்க சொல்றாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பேரப்புள்ள முகத்தை காட்டணுமா. இதான் விஷயமா? எப்பா, சாதாரணமான விஷயம் இல்லை இது. பேரப்புள்ள வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கணும்னா பொண்ணும் கிடைக்கணும்ல. ஆனாலும்பா இது சின்ன விஷயம் தான்ப்பா. உன்னுடைய பிரச்சனை தீர்ந்ததுன்னு வச்சுக்க. எப்படி? இப்படிதான். இதோ இருக்கான் பாரு என் போலு. நீ ஒரே ஒரு தடவை இவனுடைய பாலை குடி, அதுக்கப்புறம் பாரு நீ ஆசைப்பட்டது நிறைவேறிடும். நீ என்ன சொன்ன? அப்படின்னா இதோட பாலை குடிச்சா என்னுடைய ஆசை நிறைவேறுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுமா? வேற என்ன? அட போப்பா, பைத்தியக்கார மாதிரி வளர்ற. பெருசா வந்துட்டான், எரும மாட்டு பாலை குடிச்சா கல்யாணம் பண்ணுவானா? முதல்ல இங்க கிளம்பு. இந்த மாதிரி நிலைமை தான் ராமு அப்புறம் அவனோட எருமை போலுவோட கதை. ஆனாலும் ராமு தோல்விய ஒத்துக்கவே இல்ல. அவனுக்கு தெரியும், அதாவது அவனுடைய போலு அற்புதமானதுன்னு, அதுகிட்ட அற்புதமான சக்திகள் இருக்குன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பட்னால ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு நடந்தது. அங்க ராமு தன்னுடைய அற்புதமான போலு கூட போனான். அதனால மக்கள் அதோட மாயஜால சக்தி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சான். இதோ போலோ, பெரிய கூட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இப்ப பாரு, இப்ப நாம ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணுவோம். அப்பதான் உன்னுடைய சக்தி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நீ இன்னும் பிரபலமாயிடுவ. சரி வா, இப்போ கிளம்புவோம். ராமு தன்னோட போலுவோட அந்த மேடையில போய் நின்னான். மக்கள் போலுவையும் அவனையும் ஸ்டேஜ்ல பார்த்ததும் அதிர்ந்து போனாங்க. சிலர் அதோட பலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சிலர் அதோட கருப்பான மின்ற மேனிய பார்த்து மோகப்பட்டாங்க. ஐயோ சகுனா, கொஞ்சம் அந்த எருமைய பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல, கருப்பா அதுவும் குண்டா. ஏய் மாயா, நீ வேற, அது ஒரு எருமை. உன் புருஷன் ஒண்ணும் இல்ல அவரோட அழக பார்த்து பெருமை பாராட்ட. வா, நாம போய் சிலதெல்லாம் வாங்கணும். போலு ஸ்டேஜுக்கு வந்ததுமே கூட்டத்துல பேச்சு நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் இப்ப கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. இதோ நீங்க பாக்குறீங்கல்ல, என் கூட இருக்கானே இந்த போலு, இவன் ரொம்பவே அற்புதமானவன். இதுக்குள்ள மாய சக்திகள் இருக்கு. அது உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும். ஆனா இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. முதல்ல நீங்க இவனுடைய பாலை குடிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிடும். ஆனா பேராசைப்படக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? கூட்டத்துல நின்னுட்டு இருந்த கிஷன் குரல் கொடுத்தாரு. இத பாரு, ராமு இங்கேயும் வந்துட்டானா? ஏய் ராமு, என்னையா விளையாட்டு இதெல்லாம்? ஏப்பா நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. நான் சொன்னதை நீ கேட்கல. இப்ப பாரு நீ எவ்வளவு வருத்தப்பட போறேன்னு. நான் உங்க எல்லாருக்கும் சவால் விடுறேன். யாராவது இருக்கீங்களா? முன்னாடி வந்து இதை செய்ய தயாரா இருக்கீங்களா? கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் முன்னாடி வந்தாரு. அவரோட பேரு தான் மகேஷ். நான் உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன்ப்பா. இந்த எருமை மாட்டு பாலை நான் குடிக்கிறேன். அடேங்கப்பா மகேஷ் அண்ணா, நீங்க மொத்த கிளாஸையும் காலி பண்ணிட்டீங்களே. இப்ப சொல்லு ராமு, உன்னுடைய அற்புதமான இந்த போலு என்னுடைய ஆசையை எப்படி நிறைவேற்ற போறான்னு. ஒன்னும் இல்ல, இப்ப எல்லார் முன்னாடியும் உங்களுடைய ஆசை என்னன்றத சொல்லுங்க. சரி, நான் பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏ போலு, என்ன பணக்காரனாக்கிடு. மகேஷ் சொன்னதை கேட்டதும் நாலாபுரமும் அமைதியாயிடுச்சு. எல்லாரும் போலுவியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அட என்னப்பா இது ராமு, எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. நடந்திருக்கும் மகேஷ் அண்ணன், ஆனா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பதான் மகேஷுக்கு ஒரு போன் வந்தது. ஹலோ, நான் தான் பேசுறேன். என்ன நிஜமாவா? நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மையா? மகேஷ் திடீர்னு சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயோ, நான் பணக்காரன் ஆயிட்டேன். இப்பதான் என்னுடைய லாட்டரி ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அவங்க சொன்னாங்க, போன வாரம் நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன்ல, அதுல எனக்கு பரிசு விழுந்திருக்கான். நான் பணக்காரன் ஆயிட்டேன். வா ராமு, உன்னுடைய போலு ரொம்ப அற்புதமானது. நன்றி போலுராம், நன்றி. இது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. கிராமத்து ஜனங்க முன்னாடி நடந்தது
அது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒண்ணு. சில நொடியில ராமு அப்புறம் போலுவுக்கு முன்னாடி ஜனங்களோட பெரிய லைன் நின்னுட்டு இருந்தது. சிலர் நிறைய நிறைய போலுவோட பாலை குடிச்சிட்டு அவங்க அவங்க ஆசைகளை நிறைவேற்றிக்க ஆரம்பிச்சாங்க. ராமு, ஏம்பா ராமு. அட, என்ன கிஷன்? ஆமா, நான் தான். ராமு, நீ உண்மையிலே கலக்கிட்டப்பா. உன்னுடைய இந்த போலுவோட பாலை குடிச்சு என்னுடைய கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அப்புறம் சீக்கிரத்துல எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை விருந்தாளி கூட வரப்போகுது. அடேங்கப்பா கிஷன், நீ உண்மையிலேயே ரொம்ப வேகமா இருக்கிறப்பா. ஆனா நான் இல்லப்பா, உன்னுடைய போலுவோட பால் மகிமை. இந்தா ஸ்வீட் எடுத்துக்க, சாப்பிடு. நன்றி கிஷன், நன்றி. மெல்ல மெல்ல ராமு போலுவோட ஜோடி கிராமத்துல பிரபலமாக ஆரம்பிச்சது. ராமு போலு கூட மதியம் வரைக்கும் விவசாயம் பண்ணுவான். அப்புறம் சாயந்தரத்துல மக்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பான். மக்கள் சொல்றாங்க, போலுவோட பாலை குடிங்க, அற்புதங்கள் நடக்கும்னு. ஆனா ஒரு நாள் இந்த விஷயம் கிராம தலைவர் காதுல போய் விழுந்தது. அவர் அன்னைக்கு சாயந்தரமே ராமுவோட வீட்டுக்கு வந்து அவரு போலுவை வாங்குறதுக்கு பேசினாரு. ராமு, நான் இந்த போலுவை வாங்கிக்க போறேன். என்ன, நீங்க போலுவை வாங்க போறீங்களா? ஆனா தலைவரையா, இந்த போலு நம்ம கிராமத்துக்கு வரோம். நான் எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், நான் இதோட துணையான மக்களுக்கு உதவி செய்வேன்னு. இத பாரு ராமு, இதெல்லாம் பழைய விஷயங்கள். மக்களுடைய ஆசைய ஃப்ரீயா நிறைவேற்றுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு நான் உனக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்துட்றேன். அதை வச்சுக்க, உன் வாழ்க்கைய நல்லா அமைச்சிக்க. என்ன, 50 கோடியா? யோசிச்சுக்க, இவ்வளவு பணம் மறுபடியும் வாழ்க்கையில கிடைக்காது. தலைவர் சொன்னதை கேட்டதும் ராமுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேராசை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. அப்புறம் கடைசியில அவன் போலுவை தலைவர்கிட்ட வித்துட்டான். எந்த நிலத்துல ராமு விவசாயம் பண்ணிட்டு இருந்தானோ இப்ப அதே ராமு சில நொடியில பெரிய பணக்காரன் ஆயிட்டான். மாளிகையை கட்டினான், வேலைக்காரங்க வந்தாங்க, உடைகள் மாறிச்சு. ஆனா அவன் மனசுல ஒரு வெறுமைத்தனம் மட்டும் இருந்தது. அவன் சந்தோஷமா இல்ல. ராத்திரி எல்லாம் அவனுக்கு போலோட ஞாபகமாவே இருந்தது. அவனுக்கு நிம்மதி இல்ல, துடிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையில ராமு தன்னுடைய பெரிய வீட்டுல இருந்து வெளியே வந்த போது அப்ப அவன் பார்த்தான், போலு நேரா அவனோட வீட்டு வாசல்ல நின்று இருந்தது. அட போலு, நீ இங்க? ராமு, என்ன இது? உன்னுடைய இந்த போலு எங்கிட்ட இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. இதனால எங்க நிம்மதியே போயிடுச்சு. சாப்பிட மாட்டேங்குது, ஒழுக மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. நீ உன்னுடைய போலுவை வச்சுக்க, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துடு. இதுல இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடு. தலைவர் சொன்னதை கேட்டுட்டு ராமு ஒரு நொடி கூட வேணாக்கல. அவன் தன்னுடைய எல்லா கனவுகள், பணம், அப்புறம் அரண்மனையை விட்டுட்டான். 50 கோடி ரூபாவை தலைவர்கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் தன்னுடைய பாசமான போலுவை திருப்பி வாங்கிக்கிட்டான். ராமு சிரிச்சான். போலு ரொம்ப பாசமா அவனை பார்த்துச்சு. அப்புறம் இது போல மறுபடியும் கிராமத்து ரோட்ல ராமு போலுவோட ஜோடி திரும்ப வந்தது. அங்கிருந்து தான் அவங்களோட உண்மையான சந்தோஷம் ஆரம்பமாச்சு.